தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழக அரசு, அதாவது விஜய் அவர்களோட அரசு பொறுப்பேற்று கரெக்டா 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாள்ல உங்க மனசாட்சிப்படி நீங்க ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நான் பார்த்திருக்கேன். இல்ல ஏதோ பரவாயில்ல, ஒரு 50% ஓகே. இல்லங்க, எதுவுமே இல்லங்க. அரசு ஒண்ணுமே மாற்ற மாதிரி எதுவும் தெரியலங்க அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல, எதுவுமே இல்லைங்க. திமுகவோட 2வது வருஷம் தாங்க டிவிக்கே அப்படின்ற மாதிரி உங்க மனசுல, உங்க மனசாட்சிப்படி, நான் சொல்றது உங்க மனசாட்சிப்படி என்ன தோணுதோ தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அது குறித்து நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். என் மனசாட்சிப்படி பார்த்தோம்னா சில பல விஷயங்கள் மாறி இருக்கு. பட் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கு. போதைப் பொருட்கள் நடமாட்டங்கள் தான் மெயினா மாத்தணும். தமிழக அரசு அதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து அதை கவனிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும்ட்டு என் தரப்புல இருந்து நான் நம்புறேன். உங்க தரப்புல இருந்து என்னவோ அதை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே, நம்ம இப்ப டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது சேகர் பாபு அவர்கள், சரிங்களா? சேகர் பாபு அவர்களுக்கு உளவுத்துறை கண்காணிப்புல இருக்காது. அவரோட வீடு, அவரோட ஃபேக்டரி, அவரோட ஆபீஸ்ல இருந்து எல்லாமே A to Z உளவுத்துறை கண்காணிப்புல தாங்க இருக்கு. என்னப்பா நீயே இப்படி உளவுத்துறை கண்காணிப்புல இருக்கான்னு சொல்லிட்டேன்னா அவர் உசாதாயிட மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உளவுத்துறை கண்காணிப்புல இருக்குன்றது சேகர் பாபு அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அதனால்தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் சைலண்டா இருக்காது. எந்த விஷயத்துலயும் பெருசா மூக்க நுழைக்காம இருக்காது. சட்டசபையிலுமே பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாது. வெளியே பிரஸ் மீட்டும் அதிகமா கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு, வெளியே உதயநிதி அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும் போதுமே கூட நிக்க மாட்டாரு. எல்லாம் பின்னாடிதான் நின்றுட்டு இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் சுத்தி சுத்தி படிச்சுட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு போயாச்சு, KN நேரு மேல கேஸுக்கு போயிட்டு இருக்கு, ஏவா வேலு மேல ஆல்ரெடி எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, மால்கண்டனைய தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் உள்ள வைக்கிறதுக்கு பார்த்தாங்க, உதயநிதியை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இப்போதைக்கு வளைச்சு அமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர், அதாவது எக்ஸ் துணை முதலமைச்சர் வரைக்கும் கை வச்சதுனால இப்போதைக்கு சேகர் பாபு அவர்கள் ஐயோ என்னை விட்டுருங்கப்பா தெய்வங்களா, நான் எதுலயும் தலையிடல அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில அவர் பாட்டுக்கு சைலண்டா இருக்காது. பட் இருந்தாலும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு இருக்கு இல்லைங்களா, அது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. சோ அது சம்பந்தமா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை, அதாவது அந்த கொலை வழக்கு சம்பந்தமா யார் யார் பேர்லாம் அடிபட்டுச்சோ அவங்க எல்லாத்தோடையுமே கண்காணிப்புல தான் இருக்காங்க. எல்லாருமே கண்காணிப்புல தான் இருக்காங்க. சோ கூடிய விரைவில் அந்த கேஸ்ல கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் முக்கியமான பெரும் புள்ளிகள் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சில அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவில் பார்ப்போம் யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆக போறாங்க, என்ன ஏதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு. அப்புறம் கர்நாடகால தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூணவர்கள், அதாவது தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவங்க கர்நாடகாவில் வாழக்கூடியவர்கள் தான். கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோரத்தில் வாழக்கூடியவர்கள். அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க. கேட்டதுக்கு ரீசன் என்னப்பா அப்படின்னு கேட்டா, அவங்க மான்களை வேட்டையாடுறதுக்கு வந்திருந்தாங்க. அதை நாங்க தடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அவங்க தடுக்கும் போது அவங்க கையில இருந்த நாட்டு துப்பாக்கியை யூஸ் பண்ணி எங்களை கொல்றதுக்காக, அதாவது எங்களை கொல்றதுக்காக பார்த்தாங்க. சோ நாங்க திரும்பி ஃபயர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிதான் இது ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிற டைம்ல கர்நாடகா, இவங்க பாத்தீங்கன்னா ஹரூர் தெரியுங்களா, அந்த ஹரூர் வட்டம் அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வன பகுதியில வாழக்கூடிய ஒரு மக்கள், சரிங்களா? அவங்கள கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் சுட்டிருக்காங்க. நல்ல உள்ள ஆராய்ச்சி பண்ணி என்னப்பா உள்ள டீட்டெயில்னு பார்க்கும் போது இவங்க 3 பேருமே கர்நாடகா வனத்துறை கூட ஆல்ரெடி ஒரு செட்டிங்ல தான் இருந்திருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த மான் வேட்டையாடுறது, ஆமாங்க இவங்கெல்லாம் மான் வேட்டையாடுறவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா மான் வேட்டையாட போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு செட்டிங்ல தான் இருந்திருக்காங்க கர்நாடகா வனத்துறைங்களும் இவங்களும். அது எப்படி செட்டிங்னா, பாப்பா நான் இந்த சைடு வரமாட்டேன், நீ போய் மானை வேட்டையாடிக்கோ இல்ல வேற என்ன பண்ணிக்கோ, எனக்கு அதுக்கான கமிஷனை நீ கொடுத்துரு, அதுக்கான அமௌண்ட் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்ல இருந்தவங்க தான். அண்ட் இவங்க கிட்ட துப்பாக்கியும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் இதுலயும் ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட், அதாவது சுட்டு அப்பவே கொண்டிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளியர் கட்டா என்னப்பா நீங்க சொல்றீங்க, எதுக்கு நீங்க காட்டுக்குள்ள போனீங்க, எதுக்கு நீங்க வனப்பகுதிக்குள்ள போனீங்க அப்படின்னு கேட்கிற பட்சத்துல என்ன சொல்றாருன்னா,
எங்களோட அதாவது என்னோட மாடு உயிர் தப்பியது என்ன சொல்றாரு, என்னோட மாடு வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போனது. நைட் வரைக்கும் மேய்ச்சல்ல இருந்து வரல. அந்த மாடை தேடி தான் நாங்கெல்லாம் போனோம். அந்த மாடை தேடி போகும்போது மாடை தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால அசந்து வந்து அவங்க 3 பேரும் படுத்திருந்தாங்க. நான் வேற ஒரு சைடுல படுத்திருந்தேன். படுத்திருந்தத அவங்க வந்து சுட்டுட்டாங்க. படுத்திருந்தவங்கள. அவங்க சுட்டத பார்த்துட்டு நான் தப்பிச்சு ஓடுனேன். அப்பயும் என்னை சுட்டுட்டாங்க. சுட்டு அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, வயித்துல தோட்டா கிழிச்சு அவரோட குடல் வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுட்டுருக்காங்க. அவரு வந்து அங்கதான் இருந்திருக்காரு தெரிஞ்சிருந்தா, அவரையுமே வந்து சுட்டு கொன்றுப்பாங்க. சோ உள்ள இருக்கிற வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க, மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க அவங்களுக்கு ஆல்ரெடி டீலிங் இருக்கு. ஒருவேளை வனப்பகுதியில எதனாவது தப்பு கிப்பு எதனா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணியிருப்பாங்க. அத ஒருவேளை இவங்க பார்த்திருக்கலாம். அத மறைக்கிறதுக்காக இவங்கள சுட்டு தள்ளியிருக்கலாம். அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது உண்மை எது பொய்ன்றது இந்த உயிரோட இருக்கிற நபர் சொல்லும் போது தான் தெரியும். பட் அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுக்கப்புறம் அவரை வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணாம ரொம்ப ஒரு மாதிரி இதா வந்து வச்சிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கலாம் ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ, இந்த விஷயத்த பத்தி பெருசா ஒண்ணும் யாரும் வந்து பேசாம, இந்த விஷயத்த அப்படியே வந்து மூடி மறைக்கிற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ சூடா போகும் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் விவாதம் மட்டும் தான். உன் ஆட்சியில அது நடந்துச்சு, என் ஆட்சியில நடந்துச்சு, உன் ஆட்சியில அது, என் ஆட்சியில அதுன்ட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, மக்களோட பிரச்சனைய பத்தி ஒண்ணும் பெருசா பேசுற மாரி தெரியல. எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல உதயநிதி அவர்கள் அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா, அம் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் உயிரிழந்தார் இல்லைங்களா? அவரோட விஷயத்த பத்தி பேசினாங்க. ஓகே. நல்ல விவாதம் தான். பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க எனக்கு அதுக்கான உரிய பதில் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க உடனே வெளிநடப்பு செய்றோம். ஏங்க எல்லாத்துக்கும் வெளிநடப்பு. இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே வெளிநடப்பு. என்ன நடந்தாலும் எதுனா ஒரு இதுன்னா வெளிநடப்பு. ஏங்க தைரியமா நின்னு எதிர்க்கட்சினா எதுக்குங்க நீங்க இருக்கீங்க? தைரியமா ஆளுங்கட்சிய நீங்க கேள்வி கேட்கணும். இந்த மாரி உங்க இதுல இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு உடனே ஆதவ அர்ஜுனா வந்து உங்க இதுல தான் போதைப் பொருள் இருந்தது. அது இதுன்னு அவரு ஒரு சைடு. ஏங்க அவர் இதுல இருந்ததுன்றதுனால தான் ஆதவ அர்ஜுனா அவர்களே டிவிகே அரச வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்கலாம் வந்து ஸ்டெப் எடுத்து சும்மா வந்து காரணம் சொல்லாம தயவு செஞ்சு அந்த போதைப் பொருள், போதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கான வழிய மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அத விட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு சும்மா விவாதம் ஆகும். இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கு டிஆர்பி ஏதும் அவ்வளவுதான் பார்க்கிறவங்களுக்கு. மக்களுக்கு எதுனா பிரயோஜனமா ஆக்குனாங்கன்னா பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ தயவு செஞ்சு அந்த சட்டசபையில பேசும்போது ஆக்கப்பூர்வமான எதனா கேள்வியை கேளுங்க. அதுக்கு ஆக்கப்பூர்வமா அது பதில் சொல்லுங்க. அத விட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுற வேலைய மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம்னா, லைக் 3 பேர் சுட்டு கொன்னாங்க. அத பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த சட்டசபை எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கு. அப்புறம் விஜய் அவர்களின் 100 நாள் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு அதையுமே தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க எப்படி போகுது, என்ன ஏதுன்னு சொன்னா தான் நம்ம அடுத்த இத வந்து கொஞ்சம் நல்லபடியா பேசலாமா, என்ன ஏதுன்னு சொல்லுவோம். அடுத்து வீடியோல சரி இந்த ஆட்சியில இதெல்லாம் தப்பு பண்ணாங்க, என்ன ஏதுன்னு நம்மளும் பேச முடியும். அண்ட் நீங்களே சட்டசபைய பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கே கடுப்பாயிருக்கும். ஏன்னா சட்டசபை எனக்கு பார்க்கும்போது கடுப்பு தான் ஆவுது. சும்மா மாத்தி மாத்தி விவாதங்கள் தான் வைக்கிறாங்களே வெளிய, அதுக்கு யாருமே வந்து சொல்யூஷன் சொல்ல மாட்டேன்றாங்க. அண்ட் சேகர் பாபு வந்து உளவுத்துறை கண்காணிப்புல இருக்காது. சோ இதுக்கு மேல சேகர் பாபுவோட ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்ல தான் இருக்கும். பெருசா ஆட்டம் ஆட மாட்டார். அதுதான் வந்து நான் என் சைட்ல இருந்து சொல்லிக்கிறேன். சோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல தொடர்ந்து வீடியோஸ பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க.